everyone, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வில்சன் டிசீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வில்சன் டிசீஸ்னா என்னன்னா இது ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிஸார்டர். என்ன ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகும்னா குரோமோசோம் 13ல இருக்க ஜீன் தான் வந்து மியூட்டேஷன் ஆகுது. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர் கூட லென்டிகுலர் டீஜெனரேஷன் வந்து பிரெயின்ல நடக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வில்சன் டிசீஸ்ன்னு சொல்றோம். இந்த பேத்தோபிசியாலஜி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம நார்மலா வந்து காப்பர் வந்து கட்ல வந்து அப்சர்வ் ஆகுது. அப்சர்வ் ஆகி இனிஷியலா ஆல்புமின் கூட வந்து லூஸா பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் செருலோபிளாஸ்மின் கூட வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வந்து பைண்ட் ஆகும். அது செருலோபிளாஸ்மின் வந்து ஒரு குளோபின். ஓகேவா? இந்த வில்சன் டிசீஸ் அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த செருலோபிளாஸ்மின் வந்து ஒன்னு டிக்ரீஸா இருக்கு இல்ல ஆப்சென்டா இருக்கு. அந்த கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வில்சன் டிசீஸ் வந்து வருது. இப்ப பாத்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் காப்பர் வந்து நார்மல் இல்ல இன்க்ரீஸா தான் இருக்கு. டிஃபெக்ட் இன் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த காப்பர் இன்டு த பைல். ஏன் டிஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா செருலோபிளாஸ்மின் இந்த பிளாஸ்மா வந்து ஆப்சென்ட்டா இருக்கு. இந்த சீரம் காப்பர் வந்து லூஸா வந்து பைண்ட் டு த ஆல்புமின் அண்ட் கெட்ஸ் டெபாசிட் இன் த வேரியஸ் ஆர்கன்ஸ்ல வந்து டெபாசிட் ஆகும். என்னென்ன ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிவரு, பிரெயின், கார்னியா, கிட்னி, ஹார்ட் அண்ட் மசில்ஸ்ல இங்கெல்லாம் வந்து மெயினாக டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா டேமேஜ் டு த பேரன்கைமல் டிஷ்யூ வந்து டேமேஜ் நடக்குது. இந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிறதுனால சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து வருது. அது கூட பார்த்தீங்கன்னா டேமேஜ் டு பேசல் கேங்ல அண்ட் ரீனல் டியூபிள்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகுது. இதுதான் வந்து இதோட மெயின் பேத்தோபிசியாலஜி. ஓகேவா? இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து ஹெப்பாட்டிக்ல, செகண்ட் வந்து நியூரலாஜிக்கல்ல, தேர்ட் வந்து மிக்சட்ல. ஹெப்பாட்டிக்ல வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் ஆக்டிவ் ஹெப்படைட்டிஸ் வந்து ஆக்யூட் ஃபல்மினன்ட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் இருக்கு, சிரோசிஸ் ஆஃப் லிவர் அண்ட் எமச்சமிசிஸ். இது 4 தான் மெயினா ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹெப்பாட்டிக் ஆரிஜின் ஆஃப் த வில்சன் டிசீஸ். ஓகேவா? பிரெயின்ல வந்து பார்க்கும்போது காப்பர் வந்து டெபாசிட் ஆகும். எங்க மெயினா டெபாசிட் ஆகும்னா பேசல் கேங்லியான்ல, செரிபெல்லம் அண்ட் செரிபிள் கார்டெக்ஸ்ல தான் மெயினா டெபாசிட் ஆகும். இதனால என்ன சிம்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா பிரமிடியல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அப்புறம் டிஸ்ட்ரோனியா, டிமென்ஷியா இருக்கு, கன்வல்ஷன், எமோஷனல் லியபிலிட்டி, ரீனல் டியூப்லர் டேமேஜ் இருக்கு, பாஸ்பெட்டூரியா, ஆஸ்டியோமலைசியா, ரீனல் ரிக்கெட்ஸ் இருக்கு. அப்புறம் கண்ணுலலாம் பார்த்தீங்கன்னா கார்னியல்ல ப்ரௌனிஷ் எல்லோ ரிங் வந்து டெபாசிட் ஆயிருக்கும் இந்த காப்பர் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகனால. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கயசர் ஃப்ளெச்சர் ரிங்குன்னு சொல்லிட்டு அதை சொல்றோம். இதுதான் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர் ஆஃப் வில்சன் டிசீஸ். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.